வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதுனா உங்கள் ஐஸ்வர்யா மற்றும் தினேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற விருந்தினரை பத்தி சொல்லணும்னா, இவங்க ஒரு வித்தியாசமான விருந்தினர் மட்டும் இல்ல, ஆச்சரியமான விருந்தினர்னு கூட சொல்லலாம். ஏன்னா பிறந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கருவுல இருக்க குழந்தைக்கே பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விருந்தினர் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ண போற கெஸ்ட் மழலை கல்வி நிபுணர் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களை தான். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ உங்ககிட்ட பேசுறதே ஒரு ஆச்சரியமான அனுபவமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பிறந்த குழந்தை ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் கிட்டுக்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பயிற்சியா அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ சுமைகளை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும்போது, கருவில் இருக்கிற தாய்க்கு வேணா அதை குழந்தைய கருவில் இருக்கும்போது தாய்க்கு பயிற்சி கொடுக்கலாம். நீங்க இப்படிலாம் நடந்துக்கணும், அந்த வெயிட்லாம் தூக்கக்கூடாது, அது நார்மலான விஷயம். ஆனா கருவுக்குள்ள இருக்க குழந்தைக்கு எப்படி நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க? இதையும் அம்மா தான் சொல்லி கொடுக்குற வராங்க. ஓகே, ஸோ அது என்ன மாதிரி மெத்தட்னு சொல்லுங்க மேடம். இந்த கல்வியை கூட அம்மா தான் சொல்லி தரணும். அம்மாக்கு தான் ட்ரைனிங். பாப்பாக்கு நான் ஒண்ணுமே சொல்லி தர மாட்டேன். அம்மா தான் சொல்லி கொடுக்க போறாங்க. ஏன்னா அம்மா பாப்பான்னா அது அவங்களுடைய ரத்தத்துல ஒரு விஷயம் இல்லையா. அப்போ அம்மா மனசு நல்லா இருக்கணும், நல்ல சூழ்நிலையில அம்மா இருக்கணும். அதனாலதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, முதல்லயே பாப்பா வயிற்றுல இருக்கும்போது அம்மா சந்தோஷமா இருக்கணும், நல்லா வச்சுக்கணும், ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தரணும்னு சொல்றது அது வேற விஷயம். ஆனா இதுல நல்ல மனசு வச்சுக்கணும். அதனால அம்மா அப்பத்துல இருந்தே அந்த குழந்தையோட ஒரு இன்டர் கனெக்ஷன் வச்சுக்கணும். ஏன்னா முதல்ல ஹார்ட்ன்ற அணுதான் முதல்ல வரப்போகுது. அப்போ அந்த குழந்தைக்கு அம்மாவோட நினைவுகள் மூலமாக, ஏன்னா மனசுன்றது இல்லை இல்லையா, அப்போ அந்த நேரத்துல அன்கான்ஷியஸ் லேர்னிங் இது. அதனால அம்மாவுக்கு எல்லா விஷயங்களும் எப்படி மனசை வச்சுக்கணும், எந்த மாதிரி ஈஸி டெலிவரிக்கு எப்படி என்ன பண்ணணும், என்ன எக்ஸசைஸ், என்ன மெடிடேஷன், என்ன சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அதனால அவங்க என்ன இசையை கேட்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வீணையை நல்லா கேட்கணும் எல்லாருமே. அந்த வீணை இசைக்கு அந்த மாதிரி ஒரு நரம்புகளை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. ஹார்ட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். குழந்தைய ரொம்ப ஆரோக்கியமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப அறிவோட, ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோட இந்த கல்வியில வருது குழந்தை. அதனால அப்பவே அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் பாப்பா பிறந்த 30 நாள்ல இருந்து எப்படி நடத்துறதுன்னு ஒரு 15 கிலோவுக்கு மேல மெட்டீரியல் கொடுத்துருவோம். அது எப்படி அந்த காட்சிகள் மூலமா அந்த விஷயங்களை சொல்லி கொடுப்போம். அதனால குழந்தைங்களுக்கு அந்த என்னன்னு தெரியாம அம்மா ஏதோ சொல்லித்தராங்க, ஏதோ காமிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்படியே பார்க்கும். அம்மா தானே ஒரு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு விஷயம். அதனால அம்மா எப்படி நடந்துக்கணுன்றதெல்லாம் இதில் சொல்லி கொடுத்து, பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும், எப்படி சொல்லி தரணும், ஆனால் 2 வயசுக்குள்ளே இதை முடிச்சிருவோம் நம்ம இந்த கோர்ஸை. அதுக்கு வரைக்கும் அந்த 2 வயசு வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து அவங்களோட இன்டர் கனெக்ஷன்ல இருப்போம். மெட்டீரியலையும் கொடுத்து, அதுக்கப்புறம் பாப்பாவோட குணம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன மாடிஃபிகேஷன் எப்படி இதில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமும் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதனால இது தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மாதிரி நாங்கள் போயிடுறோம். ஓகே மேம். ஸோ இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, அதாவது குழந்தைகள் கருவில் இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல அம்மா பண்ற ஒரு விஷயத்த இப்போ விருப்பப்பட்டு ஒன்று சாப்பிட்டாங்கன்னா, சில டைம் குழந்தைங்களும் பெருசானா அதான் உங்களுக்கு விருப்பமான விஷயமா கூட இருக்கலாம். ஸோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் என்னன்னாலேனா, கருவில் இருக்க குழந்தை என்ன மாதிரியான விஷயங்கள் அம்மாங்க பண்றாங்களோ இல்லை அம்மாங்க செய்யறாங்களோ, அந்த விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல ஃபியூச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை மேம்? ஏன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு வரீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, உங்க எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா இது உண்மை. அதனால எல்லாருமே கேட்பாங்க, நான் அந்த நேரத்துல கொஞ்சம் வருத்தமா இருந்தேன், என் மனசு நல்லா இல்லை, அது குழந்தைய பாதிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாகம்மா, நீங்க அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. குழந்தைக்காக தான் நீங்க எல்லா விஷயங்களையும் பாக்குறீங்க, எல்லாத்தையும் சாப்பிடுறீங்க. மனசு நல்லா வச்சுக்கணும், பார்க்குற காட்சிகள் எல்லாம் குழந்தை பார்க்குதுன்னு தான் நினைக்கணும், அவங்க மனசுல இருந்து தான் நீங்க பண்ணணுமா. அதனால நீங்க எந்த வருத்தத்தையும், இருக்கலாம் எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரலாம், எல்லாருக்குமே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அதை மனசுக்குள்ள கொண்டு போகக்கூடாது. அந்த நீங்க ரொம்ப நல்லா வருவீங்க, நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, அறிவாளி, நீங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க வெளில எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், அப்படித்தான் அம்மா சொல்லிக்கணும். அதனால அந்த குழந்தையோட மனசு ரொம்ப ஆனந்தமா வருது. அதுக்கு மேல அறிவோட எல்லா விஷயங்களையும் பார்க்கறதுனால அம்மாவும் அதனால குழந்தைக்காகன்னு பார்க்கறதுனால அவங்களுக்கு நல்லது எல்லாமே வரும். தன்னம்பிக்கை அவங்களுக்கு நல்லா வருது. அதுக்கும் மேல இன்னொரு ரகசியம் சொல்லுவா, நார்மல் டெலிவரிக்கு அம்மா இந்த மாதிரி இன்டர் கனெக்ஷன் வைக்கிறதுனால அம்மா அந்த பாப்பாக்கு சொல்லலாம், அம்மா கஷ்டமே கொடுக்கூடாது, நீங்களே வந்துடுறீங்க, எந்த கஷ்டமும் வரக்கூடாது, டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க சிசேரியன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க தான் வரீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா நல்லா வந்ததெல்லாம் கேசஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். டாக்டர் சொல்லிட்டாங்க வெயிட் ரொம்ப குறைவா இருக்குது, இந்த குழந்தை வேணாம்னு சொன்னாங்க மேடம், என்ன பண்றது, இல்லை நீங்க நல்லதாவே பிறக்கும்னு நினைச்சுக்கோங்கன்னா அது 3.5 கிலோக்கு பிறந்தது.
அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியப்பட்டாங்க ஆஸ்பத்திரியில எல்லாருமே. ஏன்னா 1 ஹவருக்கு முன்னால டெலிவரிக்கு முன்னால வராங்க. அப்போ டாக்டர் சொல்றாங்க சிசேரியன் தான், நீங்க ரெடி ஆகுங்கன்னா. இல்ல 1 ஹவர் டைம் கொடுங்க மேடம் சொல்லிட்டு தனியான அறையில இவங்க அந்த வீணை இசை வச்சு, அதுக்கப்புறம் நம்ம சாதாரணமா சுவாமி எல்லாம் கும்பிடுவோம் இல்லையா, அந்த நேரத்துல கர்ப்ப ரக்ஷா லோகம் சுந்தரகாண்டம் படிக்கணும் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, என்னுடைய குரல் எல்லாமே உள்ள குழந்தைகள்லாம் டெலிவிஷன்ல என்னோட குரல் வருதுன்னா உள்ள உதைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எல்லா அம்மாக்களும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அது சொல்லி உங்களுக்கு நிறைய எனர்ஜி இருக்கு, நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா சீக்கிரமா ஆரோக்கியமா பிறக்கலாம், அம்மா கஷ்டமா இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா கேட்டுட்டு நல்லா பிறக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில எல்லா டாக்டர்ஸும் வந்து என்ன பண்ணீங்க 1 ஹவர்ல ஈஸி டெலிவரிக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய நடந்திருக்கு. ஸோ இது உலகத்துல பல மூலைகள்ல இருந்து கூட எங்களோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரமும் ஆன்லைன்ல நாங்க இருப்போம். ஸோ என்ன மாதிரியான ஒரு எக்ஸசைஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க? மதருக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி என்ன மாதிரியான எக்ஸசைஸ்? கருவில் இருக்கும்போதே எக்ஸசைஸ் இருக்கு. அம்மா சில எக்ஸசைஸ் எல்லாம் வந்து வயிறு பெருசாகிறதுக்கு முன்னே பண்ணுவாங்க. வயிறு பெருசாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். அவங்க வந்து கீழே உட்காந்து இப்போ பரதநாட்டியத்துக்கு நம்ம வணக்கம் எப்படி சொல்கிற மாதிரி காலால் வணக்கம் பண்ணணும். அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பண்ணணும். அது மாதிரி சில இதெல்லாம் பண்ணக்கூடாது, சிலது பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. 7th month வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அதுக்கு சென்சரி பேத்வேஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஐம்பொறிகள்னு சொல்லுவோம் இல்லையா, கேட்கறதுக்கு, பார்க்கறதுக்கு, உணர்றதுக்கு, டேஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கு, அது எல்லாமே ஓப்பன் ஆகிடுது. அதனால அந்த நேரத்தில் குழந்தைகிட்ட காலையில் 6 மணிக்கு அம்மா எழுந்திரிக்கிறாங்கன்னா 6 மணிக்கு எக்ஸாக்டாக 6 மணிக்கு என்ன பண்ணுறாங்களோ அதான் 10 நாளைக்கு பண்ணணும். 7 மணிக்கு எக்ஸாக்டாக 7 அப்போ என்ன பண்ணுறாங்களோ, ஒரு பாட்டு கேட்குறாங்க, இல்லை சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, நடக்கிறாங்க, அது மாதிரி என்ன பண்ணுறாங்களோ அது 6 மணி காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் அந்த ஒரு 5-10 நிமிஷம் பண்ணால் போகிறோம். 6 மணி எக்ஸாக்டாக ஒரு 6-10 அந்த மாதிரி பண்ணால் போகிறோம். அந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும். அதாவது வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு, இவ்வளவு சுமைகள் வந்து அந்த குழந்தை வந்து தாங்கணுமா, இல்ல இவ்வளவு விஷயங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரமா சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா முதல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் சேர்ப்பாங்க 5 வயசுல, அதுக்கப்புறம் குறைஞ்சது 3 வயசு ஆயிடுச்சு, இப்போ 2.5 வயசு 2 வயசுல சேர்த்துறாங்க. இவ்வளவு அவசரம் வந்து எதுக்கு? இல்ல அந்த மாதிரி நம்ம இருந்தாதான் நம்மளோட குழந்தை வந்து இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்றீங்களா, இல்ல அந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவைகள் என்ன? நிச்சயமாக. ஏன்னா மூளையோட விஷயத்தை நமக்கு தெரியாதனால தான் இந்த மாதிரி பண்றோம். கடவுள் படைத்த ஒரு மனுஷனுக்கு 60 சென்டிமீட்டர் பிரெயின் growth, அதுல 50 சென்டிமீட்டர் எப்போ வருது தெரியுங்களா? 5 வயசுக்குள்ள. கடவுள் ஏன் அப்படி கொடுத்தாரு? 5 வயசுக்குள்ள 50 சென்டிமீட்டர் வருது. 6லேருந்து 20 வயசுக்குள்ள பேலன்ஸ் 10 சென்டிமீட்டர்ஸ். 21st இயர்ல இருந்து நோ growth at all. 20 வயசுக்குள்ள நம்ம புத்திசாலியா ஆனாதான், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற செல்ஸை வச்சுக்கிட்டு தான் போவோம். ஏன்னா தினம் தினம் அழிவுகள் ஆரம்பிக்குது. இல்ல இல்ல, நமக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு இப்ப வந்திருக்கீங்களே, இதுவே ஒரு புரட்சி தானே. அதனால 50 சென்டிமீட்டர் 5 வயசுக்குள்ள வருதுன்னா எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா? என்ன எக்ஸசைஸ் தெரியுங்களா? இது படிப்பே கிடையாதுன்னு நான் சொன்னேன். இப்போ சாதாரணமாக அம்மா வயிற்றுலேருந்து பாப்பா பிறக்குதுன்னா சில பேர் நல்ல புஷ்டியாக இருப்பாங்க, சில பேர் லீனாக இருப்பாங்க. ஆனால் அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வெயிட் லிஃப்டிங்லாம் எடுத்து பெரிய ஜிஜாண்டி ஃபிகர் வந்து பாக்ஸிங் எல்லாம் பண்ணுறாங்க. நம்மலாம் அந்த மாதிரி பண்ணல. ஒரு 10 கிலோ தூக்கின்னு படி ஏறுனாவே மூச்சு வாங்குது, லிஃப்ட் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் லிஃப்டிங் எடுத்து பாடி செல்ஸை விரிவடைய செய்கிறாங்கன்னா இதுவும் ஃபிசிக்கல் லெவல் தானே. அதுக்கும் எதனா எக்ஸசைஸ் கொடுத்தா 4 ஆள் பலம் வருமா? இவங்களுக்கு 4 ஆள் பலம் வருதுன்னா நமக்கு 4 ஆள் மூளை வருதானா? நமக்கு இருக்க பிரெயின்ல 2% யூஸ் பண்ணாவே பெரிய சயின்டிஸ்டா பெரிய யோகியா ஆயிடலாம். நம்ம மில்லிமீட்டர் கூட உபயோகப்படுத்தலாம். ஆனால் நல்லா தானே இருக்கிறோம். அந்த அளவுக்கு இருக்கும் போது இந்த குழந்தைங்களுக்கு இளமையிலேயே சொன்னாதான் இது வரும். ஏன்னா இந்த 50 சென்டிமீட்டர் 5 வயசுக்குள்ள வரும்போது எவ்வளவு செல்ஸ் இருக்கும் தெரியுங்களா? 100, 1000, கோடி, லட்சமெல்லாம் இல்ல செல்ஸ், மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், நாட் 1 ட்ரில்லியன், 120 ட்ரில்லியன் மெசேஜஸ் சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. அதை நீங்க உபயோகப்படுத்தினாதான் இருக்கும், இல்லைன்னா அழிந்து போயிடும், உபயோகமே இல்லாத போயிடும். அப்ப நமக்கு கடவுள் மில்லிமீட்டர் கூட உபயோகப்படுத்தாத நம்ம வாழ்க்கையை நடத்துறோம்னா கடவுளுக்கு எவ்வளவு துரோகம் பண்றோம் நம்ம. அதனால நம்ம இருக்கும் போதே அதுக்கு என்னன்னு டெஸ்ட் பண்ணாம, ஸ்கூலுக்கு போனா கூட பாஸ் ஃபெயிலு மார்க் கம்பேரிசன் எல்லாம் வருது, அவன் வாங்குறான் நீ வாங்கலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா இங்க அம்மா தான் சொல்லி தராங்க. அதுவும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அது ஒரு செகண்டுக்கு ஒரு கார்டும் காமிக்கிறாங்க. இதை நடத்தி முடிக்கிறதுக்கே ஒரு கிளாஸ்ன்னா ஒரு நாளைக்கு 3 முறை நடத்தணும். 5 நிமிஷம் போறோம், காலையில, மத்தியானம், சாயந்தரம். அதுலயும் பாப்பா பிரிஸ்கா இருக்கிற போது காடு பக்கலம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் சின்ன போவே போகணும். 30 நாள்ல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறோம்னா என்ன தெரியும் பாப்பாக்கு அப்படின்னு நினைச்சுப்பான். ஆனா அவளுக்கு எல்லாமே தெரியும். பிறந்த 6 மணி நேரத்துல அம்மாவை தெரியும் குழந்தைக்கு. அந்த ஸ்மெல்ல இருந்தே கண்டுபிடிச்சிடும். முகம் கூட தெரியாட்டா கூட ஸ்மெல்ல இருந்து கண்டுபிடிச்சிடும். 6 வாரத்துல மதர் டங் புக் ஆகும். 6 மாதங்கள லிங்கிங் கெப்பாசிட்டி வரும். இந்த விஷயங்களை வந்து ஒரு டாக்டர் தான், இந்த டாக்டர் கிளென் டோமான் ஒரு அமெரிக்கன் தான் கண்டுபிடிச்சாரு. அவர் MBBS படிக்கும் போதே.
அப்போது அவர் எம்பிபிஎஸ் படிக்கும் போதே இந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கணும், இவ்வளோ பெரிய அட்டை எடுத்துக்கணும், பெருசாக எழுதணும், பிரிண்டட் மேட்டர் கொடுக்கக்கூடாது, ரூல்ஸ் கொடுக்கக்கூடாது, ஏஃபர் ஆப்பிள் புக்கெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போதே அவர் வார் வெட்டர்னா வாரில் ஜாயின் பண்ணிட்டார். ஏன்னா அப்போ செகண்ட் வேர்ல்ட் வார். அதில் டாக்டராக வந்தவொடனே அவர் நிறைய பேர் குழந்தைங்களை போட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. ஏன் இப்படி போகிறீங்க, பெத்த குழந்தைய விட்டு போகிறீங்களே அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ பாதிப்பு இருக்குது, யாருன்னா காப்பாற்றணும், நாங்களும் போனால் தானே, இல்லைன்னா நாங்கள் மாட்டி போய் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம், யாருன்னா காப்பாற்றணும்னு சொல்லும்போது இவருக்கு மனசு கஷ்டமாக போய் இந்த குழந்தைங்களாம் எடுத்துக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு இன்ஸ்டியூட் ஃபார் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பொட்டன்ஷியல் ஃபிலடெல்ஃபியா யூஎஸ்ஏல ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தாச்சு. அதில் ஒரு 20 டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, நர்சஸ்ஸு அண்ட் சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு எல்லாருமே அங்கே என்ன பண்ணுறதுன்றதுக்காக ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைங்களே சாகிறது தவிர வழி இல்லைன்ற மாதிரி விட்டு வச்சுருந்தாங்க. அது வரைக்கும் 1940லேருந்து அவங்க ஆரம்பித்து 1955 தான் அதுக்கு ஒரு என்ன பண்ண முடியும்னுட்டு ஹெமிஸ்பெரக்டமின்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது ஹாஃப் ஆஃப் த பிரெயின்ஸ் இஸ் டேமேஜாக இருக்குது. அவர் இந்த குழந்தைங்கள்லாம் எடுத்து நாங்கள் வெறும் வெஜிடபிள் மாதிரி இருக்க குழந்தைங்களே எடுத்துகிட்டு போனார். எந்த வயசு இருந்தாலும் பரவாயில்ல, மனசுன்னு ஒன்று இல்லை அவங்களுக்கு. அப்போது எடுத்துகிட்டு போகும்போது அந்த குழந்தைங்களை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்து அவங்க தவிழ்ந்தா இவரும் தவிழ்ந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணார். அந்த டாக்டர் கிளென் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி ஒரு அன்பு ஜீவி அவர். அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ நம்ம பண்ணணும் அப்படின்னு இந்த ஹெமிஸ்பெரக்டமி பண்ணும்போது ஹாஃப் ஆஃப் த பிரெயின்ஸ் டேமேஜாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணி லேபில் வச்சுட்டு மிச்சத்துக்கு இந்த பாடத்திட்டத்தை கொடுத்து அப்போ பிரெயினுக்கு எவ்வளோ இருந்தால் போகிற மனுஷனுக்குன்னு கண்டுபிடிச்சார். நம்ம எல்லாம் பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஹாஃப் ஆஃப் த பிரெயின்ஸ் இஸ் டேமேஜாக இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு மிச்சத்துக்கு பாடத்திட்டத்தை கொடுத்து ஃபிசியோதெரப்பியும் கொடுத்தவொன்னே அவங்க நார்மலோட கெட்டிக்காரங்களாயிட்டாங்க. இப்போ இவங்களே நார்மலோட கெட்டிக்கிறாங்கன்னு நம்ம ஒன்றும் உபயோகப்படுத்தலப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1975லேருந்து நார்மல் குழந்தைங்களுக்கு, ஏன்னா அந்த குழந்தைங்களை வச்சு தான் இவங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க தவழும் போது மூளை வளர்ச்சி எப்படி இருக்குது, அவங்க உட்காரும் போது முட்டிக்கால் போட்டு நடக்கும்போது என்ன மாறுதல் வருதுன்னு அவங்கள வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்களுக்கு மனசுன்னு ஒன்று இல்லாதுன்னா எந்த வயசில் வேணால் சொல்லித்தரலாம். இவங்களுக்கு மனசுன்னு ஒன்று சீக்கிரமாக வந்துடுதே, 6 மணி நேரத்துலேயே அம்மாவை தெரியுதுன்னா நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை. அப்போ இவங்களுக்கு அந்த ஐஸ் ரொட்டேஷன் இன்னும் விஷுவல் பார்க்கறதுக்கு வந்தவொடனே நடத்தலாம்னு முதல்ல ஆரம்பிச்சார். அதன் பிறகு 30 நாள்லேருந்து, அதன் பிறகு 7வது மாசத்துலேருந்து, அதுக்கப்புறம் 40 நாள் கன்ஃபார்ம் ஆன உடனே ஆரம்பிக்கலாம் சொல்லி நிறைய புத்தகங்கள் பல பாஷைகள்ல எழுதியிருக்காரு. ஸோ அங்கே அமெரிக்காவில் வந்து டாக்டர் கிளென் வந்து அவருக்கு உண்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸனால இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இந்தியாவில் ஆஸ் அ ஒன்லி உமன் உங்களுக்கு எந்த விஷயம் வந்து இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அண்ட் குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? நான் இந்த மெடிடேஷனுக்காக நான் பாண்டிச்சேரி அந்த மதர் சர்வீஸ் சொசைட்டிக்கு பாண்டிச்சேரிக்கு போகும்போது அப்போது இந்த புத்தகங்கள் கன்னடாலேருந்து வந்த ஒரு மதர் டிவோட்டி கொண்டு வந்தார். அப்போ இது படிமா அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு. அப்போ என்னோட குருஜி, அப்போ நான் அதை படிச்சுட்டு இருந்தபோது 1.5 நாள் ஏமா ஆஃப் டேலேயே படிக்கலாம்னா நான் அப்பான்னு தான் வர சொல்லுவேன். அப்பா நான் உங்கள் புத்தகங்களை அண்டர்லைன் பண்ணி படிப்பேன், நான் சாதாரணமாக உங்கள் புத்தகன்றதுனால அண்டர்லைன் பண்ணல, பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டேன். ஓ அப்படின்னா ஒரு புத்தகம் எழுதேன் அப்படின்னாரு. அந்த ஸ்பாட் உட்காந்து 5 மாதங்களுக்கு இதை எழுதினேன், 6 பக்கங்களுக்கு. உங்கள் குழந்தைகளின் அறிவுத்திறனை பெருக்குவது எப்படின்னு. அப்போ நிறைய கடிதங்கள் எல்லா அம்மாக்களை வந்து எங்களுக்கும் இது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இதுக்காக நான் வந்து ட்ரைனிங் எடுத்து அங்கே எல்லா விஷயங்களும் பாண்டிச்சேரியிலையும் நிறைய ரிசர்ச் எல்லாம் முடிச்சு அங்கே பாண்டிச்சேரி கவர்னர் ஸ்வரூப் சிங் இருந்தார். அப்போது அவர்கிட்ட பேசி அவர் ரொம்ப நல்லா இருக்கு, ரேவதி எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுங்க, பெங்காலி அவர் அப்படின்னு கேட்பார். அப்போது அவர் பாண்டிச்சேரி செக்ரட்டேரியட்டில் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இது எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க அரியாங்குப்பம்ன்ற கிராமத்துக்கு போய் நூன் மீல் ஸ்கீமுக்கு வர்ற குழந்தைங்களை 2 வயசு குழந்தைங்களை எடுத்து, ஏன்னா அப்போது சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைகள் அம்மா அப்பா படிக்காதவங்க, அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு மூளை வளர்ச்சி நல்லா வருமானதுக்காக அந்த குழந்தைங்களை எடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து 70 நாளில் கவர்மெண்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணேன். அம்மா மாதிரி நானே இருந்து நடத்தினேன். அவங்களுக்கு படிக்க தெரியாதனால ஒவ்வொரு குடிசையாக போய் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்கள 70 நாளில் ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்போ தனியாக வச்சு தான் இந்த குழந்தைய அம்மா பாப்பா மட்டும்தான் 1 to 1 தான் இது சொல்லித்தரணும். அப்படி சொல்லிக் கொடுத்த குழந்தைய நான் தென்னந்தோப்பு முழுக்க எல்லாரும் கிராமத்து மக்கள் நிற்கிறாங்க, சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டர் உட்காந்துருக்காரு, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாப்பா கட கடன் சொல்றது ஆங்கிலத்துல படிக்குது. அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் நீங்க போகாதீங்கம்மா எங்க பாப்பாக்குன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், உங்க கவர்மெண்ட்ல ஒரு இது பெட்டிஷன் கொடுங்க, உங்களுக்காக ஆரம்பிப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க, அது நான் சும்மாவே எல்லாருக்கும் சொல்லி தரேம்மா அப்படின்னு சொன்னேன். அதுக்காக பாண்டிச்சேரி கவர்னர் ஸ்வரூப் சிங் சார் வந்து 1 lakh rupee per monthன்னு சாங்ஷன் பண்ணாரு. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது வந்து இன்னும் நீங்க நிறைய குழந்தைகளை இந்த மாதிரி அறிவாளியாக திறன் உள்ளவர்களாக ஆக்கணும். வளரும் நாடாக இருக்கக்கூடிய இந்தியா வந்து வளர்ந்த நாடாக ஆகணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்யணும். நிறைய அறிவாளிகள், நிறைய விஞ்ஞானிகள், விளையாட்டுத்துறையிலாகட்டும், அரசியல் ஆகட்டும், நிறைய இதில் வந்து நம்ம புத்திசாலிகளாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் எடுக்கணும். நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்குனது ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.